நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். டே 7ல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 30 சென்டென்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? ஆப் கஹாங் சே ஆயே ஹைங். ஆப் கஹாங் சே ஆயே ஹைங். ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கஹாங் அப்படின்னா எங்கு, கஹாங் சே அப்படின்னா எங்கிருந்து, கஹாங் சே ஆயே ஹைங் அப்படின்னா எங்கிருந்து வந்தீர்கள். ஆப் கஹாங் சே ஆயே ஹைங். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள். நான் அலுவலகத்திலிருந்து வந்தேன். மை ஆஃபீஸ் சே ஆயா ஹூம். மை ஆஃபீஸ் சே ஆயா ஹூம். மை மை அப்படின்னா நான், ஆஃபீஸ் சே ஆஃபீஸ் சே அப்படின்னா அலுவலகத்திலிருந்து, தஃப்தர் அப்படின்னும் சொல்லலாம், ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். தஃப்தர் சே ஆயாகும் அப்படின்னு சொல்லலாம், ஆஃபீஸ் சே ஆயாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆயாகும் அப்படின்னா வந்தேன். மை ஆஃபீஸ் சே ஆயாகும். அதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் ஆயா ஆயி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை ஆஃபீஸ் சே ஆயிஹும். நான் அலுவலகத்திலிருந்து வந்தேன். நீங்கள் மிகவும் டயர்டாக இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆப் பஹுத் தகே ஹுயே லக் ரஹே ஹைங். ஆப் பஹுத் தகே ஹுயே லக் ரஹே ஹைங். ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், பஹுத் அப்படின்னா மிகவும், தகே ஹுயே தகே ஹுயே அப்படின்னா சோர்வாக டயர்டாக, தகே ஹுயே லக் ரஹே ஹைங் அப்படின்னா சோர்வாக இருக்கிறீர்கள். ஆப் பஹுத் தகே ஹுயே லக் ரஹே ஹைங். நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள். ஆம், இன்று நிறைய வேலை இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா ஹாங் ஆஜ் பஹுத் காம் தா. ஹாங் ஆஜ் பஹுத் காம் தா. ஹாங் ஹாங் அப்படின்னா ஆம், ஆஜ் அப்படின்னா இன்று, பஹுத் அப்படின்னா நிறைய ரொம்ப, காம்னா வேலை. ஆஜ் பஹுத் காம் தா அப்படின்னா இன்று நிறைய வேலை இருந்தது. ஹாங் ஆஜ் பஹுத் காம் தா. ஆம், இன்று நிறைய வேலை இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ஓய்வு எடுங்க அப்படின்னு சொல்லணும்னா தோடா ஆராம் கீஜியே. தோடா ஆராம் கீஜியே. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம், ஆராம் அப்படின்னா ஓய்வு. தோடா ஆராம் கீஜியே அப்படின்னா கொஞ்சம் ஓய்வெடுங்கள். நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை தோடி தேர் ஆராம் கர்த்தா ஹூம். மை தோடி தேர் ஆராம் கர்த்தா ஹூம். மை மை அப்படின்னா நான், தோடி தேர் தோடி தேர் அப்படின்னா சிறிது நேரம், ஆராம் ஆராம் அப்படின்னா ஓய்வு, ஆராம் கர்த்தாகும் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறேன். மை தோடி தேர் ஆராம் கர்த்தாகும். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது கர்த்தா கர்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை தோடி தேர் ஆராம் கர்த்தீகும். நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன். நீங்கள் தேநீர் குடிப்பீர்களா? கியா ஆப் சாய் பியேங்கே. கியா ஆப் சாய் பியேங்கே. கியா கியா அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், சாய் அப்படின்னா தேநீர், சாய் பியேங்கே அப்படின்னா தேநீர் குடிப்பீர்களா. கியா ஆப் சாய் பியேங்கே. நீங்கள் தேநீர் குடிப்பீர்களா. காஃபி குடிப்பீர்களா அப்படின்னா சாய் இருக்கக்கூடிய இடத்துல காஃபி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். கியா ஆப் காஃபி பியேங்கே. நீங்கள் காஃபி குடிப்பீர்களா. ஆம், தயவுசெய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஹாங் கிருப்பையா தீஜியே. ஹாங் கிருப்பையா தீஜியே. ஹாங் ஹாங் அப்படின்னா ஆம், கிருப்பையா கிருப்பையா அப்படின்னா தயவுசெய்து, கிருப்பையா தீஜியே அப்படின்னா தயவுசெய்து கொடுங்கள். ஹாங் கிருப்பையா தீஜியே. ஆம், தயவுசெய்து கொடுங்கள். இது மிகவும் சூடாக இருக்கிறது, இது ரொம்ப சூடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா எஹ் பஹுத் கரம் ஹை. எஹ் பஹுத் கரம் ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது, பஹுத் பஹுத் அப்படின்னா மிகவும், கரம் அப்படின்னா சூடு. எஹ் பஹுத் கரம் ஹை அப்படின்னா இது மிகவும் சூடாக இருக்கிறது. மெதுவாக குடிங்க அப்படின்னு சொல்லணும்னா தீரே பீஜியே. தீரே பீஜியே. தீரே தீரே அப்படின்னா மெதுவாக,
தீரே பீஜி அப்படின்னா மெதுவாக குடிங்க. நீங்கள் நாளை வேலைக்கு போவீர்களா? क्या आप कल काम पर जाएंगे? क्या आप कल काम पर जाएंगे? क्या क्या அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கல் அப்படின்னா நாளை, காம்னா வேலை, காம்பர் அப்படின்னா வேலைக்கு, காம்பர் ஜாயேங்கே அப்படின்னா வேலைக்கு போவீர்களா? क्या आप कल काम पर जाएंगे? நீங்கள் நாளை வேலைக்கு போவீர்களா? ஆம், நான் காலையில் போவேன் அப்படின்னு சொல்லணும்னா हाँ मैं सुबह जाऊँगा. हाँ मैं सुबह जाऊँगा. हाँ हाँ அப்படின்னா ஆம், மை அப்படின்னா நான், சுபக் சுபக் அப்படின்னா காலையில், ஜாவுங்கா ஜாவுங்கா அப்படின்னா போவேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ஜாவுங்கா ஜாவுங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். हाँ மை சுபக் ஜாவுங்கி. ஆம், நான் காலையில் போவேன். நீங்கள் எப்போது திரும்புவீர்கள்? आप कब वापस आएंगे? आप कब वापस आएंगे? ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கப் அப்படின்னா எப்பொழுது, வாபஸ் ஆயேங்கே வாபஸ் ஆயேங்கே அப்படின்னா திரும்புவீர்கள். आप कब வாபஸ் ஆயேங்கே, நீங்கள் எப்போது திரும்புவீர்கள்? நான் மாலையில் திரும்புவேன் அப்படின்னு சொல்லணும்னா மை சாம்கோ வாபஸ் ஆவுங்கா. மை சாம்கோ வாபஸ் ஆவுங்கா. மை மை அப்படின்னா நான், சாம்கோ சாம்கோ அப்படின்னா மாலையில், வாபஸ் ஆவுங்கா வாபஸ் ஆவுங்கா அப்படின்னா திரும்புவேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ஆவுங்கா ஆவுங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை சாம்கோ வாபஸ் ஆவுங்கி, நான் மாலையில் திரும்புவேன். இன்று நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா आज आपने क्या सीखा? आज आपने क्या सीखा? आज आज அப்படின்னா இன்று, ஆப்னே ஆப்னே அப்படின்னா நீங்கள், கியானா என்ன, கியா சீக்கா அப்படின்னா என்ன கற்றுக்கொண்டீர்கள். आज आपने क्या सीखा? இன்று நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நான் புதிய வார்த்தைகள் கற்றுக்கொண்டேன். मैंने नए शब्द सीखे. मैंने नए शब्द सीखे. மைனே மைனே அப்படின்னா நான், நயே சப்த நயே சப்த அப்படின்னா புதிய வார்த்தை, நயே அப்படின்னா புதிய, நயே சப்த அப்படின்னா புதிய வார்த்தை. சீக்கே சீக்கே அப்படின்னா கற்றுக்கொண்டேன். மைனே நயே சப்த சீக்கே, நான் புதிய வார்த்தைகள் கற்றுக்கொண்டேன். தினமும் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தினமும் ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா रोज़ अभ्यास करना चाहिए. रोज़ अभ्यास करना चाहिए. रोज़ रोज़ அப்படின்னா தினமும், அபியாஸ் அபியாஸ் அப்படின்னா ப்ராக்டிஸ் பயிற்சி, அபியாஸ் கர்னா சாஹியே அப்படின்னா பயிற்சி செய்ய வேண்டும். ரோஜ் அபியாஸ் கர்னா சாஹியே, தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். அப்போது தான் விரைவாக கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லணும்னா தபி ஆப் ஜல்தி சீக்கேங்கே. தபி ஆப் ஜல்தி சீக்கேங்கே. தபி தபி அப்படின்னா அப்பொழுது, ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், விரைவாக, ஜல்தி சீக்கேங்கே அப்படின்னா விரைவாக கற்றுக்கொள்வீர்கள். தபி ஆப் ஜல்தி சீக்கேங்கே, அப்போது தான் விரைவாக கற்றுக்கொள்வீர்கள். இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளது. ஏக கிதாப் பஹுத் உபயோகி ஹை. ஏக கிதாப் பஹுத் உபயோகி ஹை. யஹ் யஹ் அப்படின்னா இந்த, கிதாப் கிதாப் அப்படின்னா புத்தகம், பஹுத் அப்படின்னா மிகவும், உபயோகிகை உபயோகிகை அப்படின்னா பயனுள்ளது, உபயோகமானது. யஹ் கிதாப் பஹுத் உபயோகிகை, இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளது. நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை உசே பட்டு ரகாகும். மை உசே பட்டு ரகாகும். மை மை அப்படின்னா நான், உசே உசே அப்படின்னா அதை, பட்டு ரகாகும் பட்டு ரகாகும் அப்படின்னா படிக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை உசே பட்டு ரஹீஹும், நான் அதை படிக்கிறேன். நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள்? आप क्या लिख रहे हैं? आप क्या लिख रहे हैं? आप அப்படின்னா நீங்கள்,
கியான்னா என்ன? லிக் அப்படின்னா எழுது. லிக் ரஹீஹைன் அப்படின்னா எழுதுகிறீர்கள், எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். ஆப் கியா லிக் ரஹீஹைன், நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள்? நான் குறிப்புகள் எழுதுகிறேன். மை நோட்ஸ் லிக் ரஹா ஹூம். மை நோட்ஸ் லிக் ரஹா ஹூம். மை மை அப்படின்னா நான், நோட்ஸ் நோட்ஸ்னால் குறிப்புகள், லிக் ரஹா ஹூம். லிக் ரஹா ஹூம் அப்படின்னா எழுதுகிறேன், எழுதி கொண்டு இருக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை நோட்ஸ் லிக் ரஹி ஹூம். மை நோட்ஸ் லிக் ரஹி ஹூம், நான் குறிப்புகள் எழுதுகிறேன். இது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லணும்னா எஹ் ஏக் அச்சி ஆதத் ஹை. எஹ் ஏக் அச்சி ஆதத் ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது. ஏக் ஏக் அப்படின்னா ஒன்று. அச்சி அச்சி அப்படின்னா நல்ல. அச்சி ஆதத் ஹை அப்படின்னா நல்ல பழக்கம். எஹ் ஏக் அச்சி ஆதத் ஹை, இது ஒரு நல்ல பழக்கம். தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா இசை ஜாரி ரகியே. இசை ஜாரி ரகியே. இசை இசை அப்படின்னா இதை. ஜாரி ஜாரி அப்படின்னா தொடர்ந்து. ஜாரி ரகியே அப்படின்னா தொடர்ந்து செய்யுங்கள். இசை ஜாரி ரகியே, இதை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் விரைவில் முன்னேறுவீர்கள். ஆப் ஜல்தி ஆகே படேங்கே. ஆப் ஜல்தி ஆகே படேங்கே. ஆப் ஆப்னா நீங்கள். ஜல்தி ஜல்தி அப்படின்னா விரைவில். ஜல்தி ஆகே படேங்கே அப்படின்னா விரைவில் முன்னேறுவீர்கள். ஆகே அப்படின்னா முன்னால். ஜல்தி ஆகே படேங்கே அப்படின்னா விரைவில் முன்னேறுவீர்கள். அப்போ ஜல்தி ஆகே படேங்கே, நீங்கள் விரைவில் முன்னேறுவீர்கள். உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. ஆப்கி கோஷிஷ் சராஹ்னிய ஹை. ஆப்கி கோஷிஷ் சராஹ்னிய ஹை. ஆப்கி ஆப்கி அப்படின்னா உங்கள். கோஷிஷ் கோஷிஷ் அப்படின்னா முயற்சி. சராஹ்னிய ஹை. சராஹ்னிய ஹை அப்படின்னா பாராட்டத்தக்கது. ஆப்கி கோஷிஷ் சராஹ்னிய ஹை, உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். சீக்தே ரஹியே. சீக்தே ரஹியே. சீக்தே ரஹியே அப்படின்னா தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமானது. எஹ் பஹுத் மகத்துவபூர்ண ஹை. எஹ் பஹுத் மகத்துவபூர்ண ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது. பஹுத் பஹுத் அப்படின்னா மிகவும். மகத்துவபூர்ண மகத்துவபூர்ண அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த. எஹ் பஹுத் மகத்துவபூர்ண ஹை, இது மிகவும் முக்கியமானது. நம்பிக்கையுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்பிக்கையுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆத்ம விஸ்வாஸ் ரகியே. ஆத்ம விஸ்வாஸ் ரகியே. ஆத்ம விஸ்வாஸ் ரகியே அப்படின்னா நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆப் சஃபல் ஹோங்கே. ஆப் சஃபல் ஹோங்கே. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள். சஃபல் சஃபல் அப்படின்னா வெற்றி. சஃபல் ஹோங்கே அப்படின்னா வெற்றி பெறுவீர்கள். ஆப் சஃபல் ஹோங்கே, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.